சொன்னேனா இல்லையா? எந்த காலத்துலடா இருக்காங்க? ஏய் என்னடா அது அநியாயமா இருக்கு. காசு இல்லாம எப்படிடா பண்றது? அங்க பார்க்கிங்ல ஜிபே வச்சிருக்காங்க, இங்க வைக்கிறதுக்கு என்னடா கேடு? சரி ஓகே, ரெடியா? வா இன்ட்ரோ எடுத்துருவோம். வாடா, எல்லாருமே தாண்டா வேணும். அதெல்லாம் சீஃப் கெஸ்ட்லாம் கிடையாது, சீஃப் கெஸ்ட்லாம் கிடையாது. வா ரெடியா? தனியா மாஸ்க்லாம் பண்ணக்கூடாது நீங்க. ஏன்? ஓ அதுவா? சிரிச்சிட்டு இருக்கிறது தனியா மாஸ்க் பண்ணி பேஸ் பண்ணி காமிக்கிறதெல்லாம் வச்சுக்க கூடாது. வெல்கம் டு யோகியன் வ்ளாக்ஸ். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா எக்ஸிபிஷன் வந்திருக்கோம். டைட்டானிக். யாரும் தேவையில்ல, சிம்பிளா போயிட்டு வருதுண்ணே. ஏன்டா நான் டைவர்ட் பண்றேன்? ஆமா கைஸ், ஸோ எவ்வளோ பெரிய பையனானாலுமே இந்த எக்ஸிபிஷனுக்கான எக்ஸைட்மெண்ட் குறையவே மாட்டேங்குதுல்ல. இப்போதான் போயிட்டு வந்த தலை சுத்து. எங்க போயிட்டு வந்த? அங்க ஒரு ரைடு. எந்த ரைடு? எந்த ரைடு பேர் பண்ண தெரியும். இவனவன் தெரியாதுதானே தீனா அவனுக்கு. ஸோ இவர் வந்து தீனா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் vlogல வராரு. சரி, இவனை பத்தி தெரியாது தானே? தெரியும், எனக்கு தெரியாதா? வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ். சரி உள்ள போமா. ரைடுக்கு வாழ்த்துக்கள். மேற்கொண்டு ரைடுகள் நிறைய பண்ணணும் நீங்க. சரி, ஜிபே வேற இல்லையா, அதனால ஏடிஎம் போயிட்டு பணம் எடுத்துட்டு வரணும். மூணு டைம் பேசிட்டேன்டா இது வரைக்கும். பேசுங்க, இன்னொரு தடவை பேசுங்க. இல்லடா, நமக்கு ஜென்ரலா அந்த காசு இல்லாதவங்களை கூட மன்னிச்சிருவாங்க போல இருக்கு. நம்ம போய் இந்த ஜிபே பத்தி கேட்கறது தான் ரொம்ப தயங்கி கேட்க வேண்டியதா இருக்கு. ஜிபே இருக்குங்களா? ஜிபே இருக்குங்களா? காசு இருந்தும் நம்ம அப்படியே போய் தயங்கி கேட்க வேண்டியது. ஆமா, 4 பேர் இருக்கு. 4 இருக்கு. சரி, முன்னாடிலாம் பிரிண்ட் நல்லா குவாலிட்டியா இருக்கும்டா. அந்த மாதிரி வரும். அதோட பெஸ்ட் இருக்கும். 90 ரூபாய் முன்னாடி எவ்வளவு டிக்கெட்? அதுல கூட ஊழல். வாங்கிட்டோம் கைஸ். அதனால டைட்டானிக் விஐபி பாஸ் வாங்கிட்டோம். அதனால அந்த டைட்டானிக் படத்துல வர மாதிரி மூட்டையெல்லாம் தூக்கிட்டு ஓடுவோம். போமா? ஏய் தீனா, அது மாதிரி நிப்போமா? ஆமா, இப்ப நிக்கணும்னுவ, அப்புறம் வரையணும்னுவ. நான் சொல்லிட்டேன், நீ போன ரைட சொல்லி ரைடு போகாதீங்க ப்ரோ, நிறைய கம்மியா போங்க ப்ரோ ரைடு. பின்னாடி வந்துக்க நவுறா. டைட்டானிக் எக்ஸிபிஷன். ஏய், எனக்கு தெரிஞ்சு இங்க பத்ரி என்டர்டைன்மெண்ட் தானே எல்லா எக்ஸிபிஷனும் போட்டுட்டு இருக்காங்க. ரூம் நம்பரே போடல. ரூமே இல்லையா? ரூம் நம்பர் போடலையா? இத பாருடா, ரூம்டா இதெல்லாம். கதவா அது? ஒரிஜினல் ரூமா? உனக்கு நீ போதையில இருக்கன்னு நினைக்கிறேன். தடை பார்க்க கூடாது. இந்த பேய் படத்துல எல்லாம் இருக்கும்ல, அப்படியே ஸ்லோ மோஷன்ல அப்படியே போவாங்க. போனா உள்ள பேய் எட்டி லாஸ்ட்ல காஞ்சனா படத்துல டோர் கிட்ட உட்கார்ந்தா. ஆமா, இந்த கதவுக்குள்ள விட்டு இப்படி மாட்டி எடுப்பானே. ஏய் செம்மையா இருக்குப்பா. நான் போய் ரோஸோட செல்ஃபி எடுக்க போறேன். அவங்ககிட்ட நீ எடுத்துக்க. அடிச்சிட போலாம். டைட்டானிக்லயே எனக்கு பிடிச்ச கேரக்டர் எது தெரியுமா? இது ரோஸ். இல்ல, அதுல கப்பல் மூழ்கிற டைம்ல உட்காந்து இது வயலின் வாசிச்சுட்டு இருப்பாங்க. ரெடியா? ரோஸ் மாதிரி நடப்போம். ரோஸ் எப்படி நடக்கும்? இப்படி கையெடு 3 மணி நேரம் படத்துல 30 செகண்ட் ஷாட் 3 மணி நேரம் உட்காந்து பார்த்தா இதெல்லாம் தெரியாது. நீ இங்கே போடுறா, செம்மையா இருக்குப்பா. ரொம்ப அழகா இருக்காங்களே. ஆமா, கண்டறத கை வைக்காத பாய். அக்கா நீ இங்க பிடிச்சதான் செல்ஃபி எடுப்பியா? ஏய், அவங்க கூட ஏதாவது ஒரு போட்டோ எடுத்துலாம்டா. நம்ம ஸ்கூல் பையன் பாருங்க ப்ரோ, என்ன ப்ரோ ஹைட், சின்ன பையன். எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் அவன்.
ஜேம்ஸ் கேமரூன் தான் ஆர்டிஸ்ட், இப்போ சும்மா டம்மி. அப்படியாடா? அவன் தானே வரைஞ்சான்னு சொன்னான். அவன் தானே வரைஞ்சது. அப்ப அவரும் சரி வேணா கட் பண்ணிடுறேன். விழுந்துடாதீங்க ப்ரோ. இந்த காரை பார்த்தானே அவனுக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு? ஆமாண்டா, இழுப்பாங்க கையை. ஆமா. இந்த சீட் இருக்கே, இந்த சீட் இது சீட் இல்ல சார். கிளைமேக்ஸும் பார்த்தேன் ப்ரோ நானு, எப்படி சாவுறேன் அப்படின்னு. பரவாயில்ல, நல்லாதான் இருந்துச்சு. அதான் இப்ப வந்து அவன் மட்டும் பார்த்து அவன் மட்டும் வரைஞ்சிட்டானேன்ற காண்ல அவன் எப்படா சாவான்னு பாத்துருப்பான். அவன் வரையல. சரிப்பா. ஆனா அந்த சீன்ல உட்காந்து ஆர்டிஸ்டா இருந்தவன் அவன் தானே. அந்த வன்மத்தை நீ அப்படி கக்கி இருக்க, அவன் எப்படா சாவான். நான் ஒரு உண்மையா சொல்லவா, எனக்கு இந்த கலர் பிடிக்காது ப்ரோ, அதனால நான் பார்க்க மாட்டேன் ப்ரோ அவ்வளவா. அந்த நெக்லஸ் ஒரு வழியா கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்க. வீடியோ நான்லாம் ஆதி பாத்திருக்கீங்களா? ரோபோட் குத்து பாத்திருக்கீங்களா? ரோபோட் குத்தா? ரோபோட் குத்து. இவன் மைக்கு இருக்குங்கிற ஞாபகத்துல எல்லாமே என் காதுல வச்சு சொல்லிருக்கான். ஆதி படம் பாத்திருக்கீங்களா இல்லையா? அதை விட வீடியோல வர போறது இல்லை. அப்படி இருந்தாலும் அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஆதி படம், விஜய் படம், ஆதி படம். ஆமா. அதுல கிளைமேக்ஸ்லயோ அதுக்கு முன்னாடியோ இப்படி கண் எடுத்து எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவான்ல, அந்த சீனை போட்டுட்டு ரோபோட். எனக்கு சீரியஸாவே டைட்டானிக் படத்துல ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸ் இவங்க தான். அவனா? ஏன்? ஆமாண்டா, கடைசி வரையும் வாசிச்சுட்டு இருப்பாங்க. பாருங்க, உங்களை மாதிரி ஆளுங்களால தான்டா அவங்க ட்ரெஸ்ஸோட படுத்து யோசிக்கிறாரா அவங்கள? அவர் என்ன ஒரு லேடிஸும் விட மாட்டேங்கான். இங்கே போடுறா. இல்ல சோர்ந்துட்டோம் ப்ரோ. இங்க 3D என்ன திருடிங்கிறீங்க? யாரை திருடிங்கிறீங்க? என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? டேய், அந்த விங்ஸ்ல எடுப்போமா? அந்த விங்ஸ்ல எடுக்கலாம் வா. நல்லா இருக்குல்ல? வாங்கி குடி. இப்ப நீ என்ன செய்றீங்க? என்கிட்ட 4 மடக்கு வாங்கி மடக்குன்னு குடிக்கிறீங்க. பாம்பு முட்டையா போடும், குட்டி தானே போடும். பாம்பு எப்படி ப்ரோ முட்டை போடும்? குட்டி தான் ப்ரோ போடும். பாம்பு முட்டை போட்டு தான் குஞ்சு பொரிக்கும். எப்படி, யார் சொன்னா? குட்டி போடும். இல்ல ப்ரோ, முட்டை தான் ப்ரோ போடும். ஆமா ப்ரோ, இதுல ஷெல் இருக்காது. முட்டை தான் சொல்லுவாங்க. பாம்பு முட்டையில ஷெல், இந்த ஓடு இருக்காது, தோல் மட்டும்தான் இருக்கும். தோல் யோசனை பாரு. இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். என்ன கேட்டாங்க? யூடியூப் சேனலான்னு கேட்டாங்க. பேக் எங்க? கேமரா பேக். போன் அடி. ஏன்டா இப்பலாம் பண்றீங்க? ஒரே ஒரு கேமரா பேக், அதையும் உருப்படியா வச்சுக்காம அங்க போட்டுட்டு வந்து அங்க அது வச்ச இடத்துலயே இருக்கு. அவரே திட்டுகிறாரு. நிலான்னு பேர் கேட்டோன்னா போய் அதுகிட்டையும் கட்டப்பட்டு இன்ஸ்டா ஐடிலாம் கேட்பல நீ வாங்குறோம். இப்போதைக்கு நோட்டீஸ் வாங்கிருக்கோம், அப்புறமேட்டு லேண்டு வாங்குறோம். சின்ன வயசுலலாம் அப்பாட்ட இது வேணும் அது வேணும் பொம்மை வேணும்லாம் கேட்டா வாங்கி தர மாட்டாங்க. இப்போ வாங்குற அளவுக்கு காசு இருக்கு, ஆனா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது மேல காசு இருக்கா? பொம்மை வாங்குறதுக்கு மட்டும் இத்தனை பொம்மை கேட்டானா வேற கடையில் வாங்கி தரான்னு ஏமாத்த. அவ்வளோதான். அப்படிலாம் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்னா அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் அதை வச்சு நான் விளாண்டுட்டு இருப்பேன். எது எடுத்தாலும் 10 ரூபா, எது எடுத்தாலும் 20 ரூபான்னு போட்டுருக்காங்கல்ல, அதுக்கு வெளியில இருக்கிற பொம்மை எதுவுமே 20 ரூபா 10 ரூபா கான்செப்ட்ல இருக்காது. உள்ள போய் பார்த்தோம்னா அது 100 ரூபா 150 ரூபா சொல்லுவாங்க. 10 ரூபாய்க்குன்னு இருக்கிற செக்ஷன் வந்து தனியா இருக்கும். உள்ள போமா? உள்ள போய் என்ன வாங்க போறீங்க? சும்மா போய் பார்த்துட்டு வருவோம். என்ன நான் சொன்ன 30 ரூபா, வெளியில 10 ரூபான்னு போட்டு இருந்துச்சு, ஆனா உள்ள வந்தா 30 ரூபா. இங்கிலீஷ்ல பேசணும் ப்ரோ அவர்கிட்ட. இப்படி இந்த தமிழ் திருச்சி உங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் வேணாம். இப்படிதான் ஏத்துற சப்ஸ்கிரைபர்ஸ். பெல் பட்டன்
சின்ன வயசுல அம்மா பாட்டெல்லாம் கேட்டு ஹோம்ஒர்க்லாம் எழுதி வாங்கிடுவேன். வாங்கிட்டு இப்படி அடிச்சோன்னு அந்த சனியை எங்கேயோ போய் தொலைஞ்சிரும். இதுலயும் குட்டியா ஒண்ணு இருக்குண்ணே, அது ரொம்ப ஜம்ப் பண்ணும். அதுதான் இல்லடா, அது அந்த அளவுக்கு ரொம்ப ஆகுதுடா. இவ்வளவு அது குட்டியா இருக்கும், எங்கேயோ போய் தொலைஞ்சிரும். ஆவிரன் கத்தி பார்த்தா தெரியல. சரி, பெண்ணு ப்ரோ, அது பெண்ணு ப்ரோ, வெறும் விளையாட்டு கத்தி இல்ல, அது பெண்ணு. அது ஆமா பூர்வ கண்ணாடி. நான் அங்கேயே ஒண்ணு பார்த்தேன், சின்னதா இருந்துச்சு. ஆமாண்டா. டேய் எனக்கு ஒண்ணு வேணும்டா. அந்த இப்படி மசாஜ் பண்ணுவாங்க எங்க இருக்கு? ஏய் வெயிடா, அதெல்லாம் அங்கிள்ஸ் யூஸ் பண்றதுடா. அங்கிள் யூஸ் பண்ணாலும் 2 நாள் உடஞ்சிடும். அது எங்க இருக்கு? இது யூஸ் பண்ணிருக்கியா? எனக்கு பண்ணிவிடு. எனக்கு பண்ணிவிடு. பண்ணிவிடா. என்ன பண்ணி உங்க தலைக்கெல்லாம் இதோட பெருசா வாங்கணும் ப்ரோ. பண்றா. அவன் செல்ஃபா பண்ணிக்கலாம். நல்லா இருக்குல்ல? எனக்கு இதுதான் நல்லா இருக்கு. நம்ம ஏன் வண்டி இருக்கு இங்க ஒரு ஹேண்ட்பேர் திரும்புதுடா. ஆமா, பெரிய இந்த வண்டி ஹேண்ட்பேர் திரும்புது. இது பாருங்க, லைட்டா பிளாஸ்டிக்ல திருப்பி வச்சிருக்காங்க. ஏய் ஒர்க் ஆகும்டா, இங்க வா. ஏய் இருடா, இங்க வாடா. இருங்க ப்ரோ. என்னது சவுண்ட் இப்படி கேட்டா தெரியும்ண்ணே, இப்படி கேட்டா தெரியும்ண்ணே. இருங்கண்ணே, நீ கழுவு அதானே. கத்தெல்லாம் கூடாது ப்ரோ, தப்பு. அந்த 50 ரூபாடா. 50 ரூபாய் இவரு வாங்க போறேன். தமிழ்நாடுங்களாம் கடையை போட மாட்டாங்க. போட்டா மட்டும் வாங்கிருவியா? என்ன தெரியும் விஷயம், நம்ம இந்த ஊர்ல மட்டும்தான் வேலை செய்யறோமா? இல்ல தானே. நம்மளும் வெளியூர்ல போய் வேலை செய்யறோம், வெளிநாட்டுல போய் வேலை செய்யறோம். அந்த நாட்டுக்கு நம்ம வடக்கன் தெக்கன் என்ன வேணா சொல்லுவானுங்க. அந்த மாதிரி தான். ஐஸ்கிரீம் ப்ரோ. ஐஸ்கிரீம் வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாது. அப்ப சோறு வாங்கி கொடுங்க. வெறும் வயிற்றுல அங்க போடுறோம். உள்ள வந்துட்டோமா? காப்பிரைட் சேனல் பிளாக். ஏய் ஏய் போன் குடு மேன். வா மேன். போன் கார்டிங்லயே வச்சிருக்கான்டா கேமராவை. போன் இருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். போன் இருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். 250. போயிட்டு வா, நல்லா படிக்கணும். போ. 30 ரூபா தான்டா, பரவாயில்ல வா. 30 rupees. ப்ரோ ட்ரை பண்ணுங்க ப்ரோ ட்ரை பண்ணுங்க. சிங்கிள் ஷாட்டு ஃபுல்லாத்தையும் கலைக்கணும். ரைட்டு, ரெக்கார்டில் அதுல இருக்கு. 6 கிளாஸ் ஃபுல்லா கவுண்ட் இருந்துச்சுன்னா இதுல ஒரு கிளிப். ஓகேவா? அது கொடுங்க ப்ரோ. மனுஷனே என்ன ஏதாவது சொல்லிட போறேன். தெரியும். வாங்க இருங்க. நல்லா சூர்யா கரெக்டா போக்கஸ் பண்ணிடு. அந்த பொம்மையே 50 ரூபா போது, இதுக்கு மேல வேணாம். ஏன் பங்கு அவருக்கு கொடுத்த காசு எவ்வளோ ஆச்சுண்ணா? 120. ஜிபே இருக்கானா? ஜிபே இருக்கா? கொண்டாங்க. போடா. ரெடியா? ரெடி ரெடி. சூப்பர். வெறுக்கி விட்டாரு. சபாஸ் மாமா, சபாஸ். பஜ்ஜி சூடா இருக்கானே. ஆனா பஜ்ஜிலையும் பண்ணி போட்டு. ஆனா சீரியஸாவே அது சூதுலாம் விளையாண்டான். ஏன்னா அதுல ஜெயிக்கிற வரைக்கும் நம்மள அதுல இழுத்துரும்ல, இந்த ரம்மி சர்க்கிள் அதெல்லாம். அந்த மாதிரி தான்டா அந்த பால் அடிச்சது. அடிச்சணும்ன்ற விஷயம் தான். தீம் பார்க்கு பிளாக் தண்டர்னு போனாலும் எக்ஸிபிஷன் ஒரு மாதிரி வைப்பு தான். தீம் பார்க் வந்து நீ எப்போ வேணா போகலாம். எக்ஸிபிஷன் வந்து ஒன்ஸ் இன் 1 year. லைஃப் டைம். டெல்லி எப்போனா என்ன? டெல்லினா பெருசு தானே, ஊரு பெருசா இருக்குல்ல. டெல்லி தான் இருக்கிறதுலே பெரிய நாடா. ஆமாண்டா, மலையாளத்துல நாடுனா ஊருன்னு தான் அர்த்தம், தெரியாதா? இவன்ட்ட கேளு, மலையாளி முழு நேரம் மலையாளி ஆயிட்டான். அப்படிதானே? கேரளால ஊருக்கு நாடுன்னு தான் சொல்றாங்க. வாக்கப்பட்டு போயிருக்கான்.
பஜ்ஜி ரெண்டு நீங்க எடுத்து லவட்டிட்டீங்க. இப்பதான் முதல் பஜ்ஜி திங்கிறேன். எரியுது ப்ரோ. எரியுதா? சாப்பிடுங்க ப்ரோ, எனக்கு வேணாம் ப்ரோ. வழி வாங்கிறாங்க. எல்லாமே 100 ரூபா. இவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருந்தா நாங்களாம் எப்படி போறது? செம்மையா இருக்கும் போல ப்ரோ போனா. போலாமா? ஆமா. எவ்வளோன்னு கேளுங்க ப்ரோ. 100 ரூபான்னு போட்டிருக்கு. அப்புறம் என்ன எவ்வளோன்னு? 100 ரூபாய் எப்படிக்கா? ஒரு காருக்கா ஒரு ஆளுக்கா? 100 ரூபாய் எப்படிக்கா? ஒரு காருக்கா ஒரு ஆளுக்கான்னு போய் கேட்கிறாரு. 50 ரூபா 60 ரூபா தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு 100 ரூபானா பக்குன்னு இருக்கா இல்லையா? இதுதான் இப்ப ரீசெண்டா கூட இதுல கலந்துச்சு சென்னையில. நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டி அது இறக்குறதுக்கே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. தெரியாதா? இந்த விளாக போட்டு மக்கள்லாம் வர வைக்கலான்ற மாதிரி ஒரு எண்ணத்துல ஆரம்பிச்சா இவங்க பேசுறதெல்லாம் கேட்டீங்கன்னா வரவே மாட்டீங்க. ரைட்டு. என்ன ஆனாலும் என்னைய மட்டும் காப்பாத்திடுறா. ஒயிட்ல இருக்கா? ஆமா. அவ்வளவு ஸ்பீடா சுத்துமான்னு அது. என்ன சொன்ன? அவ்வளவு ஸ்பீடா சுத்துமான்னு. யோகியன் பிளாக்ஸ் வாழ்க. நல்லா இருந்துச்சுல? செம ஒருத்தர். ஆனா அப்பா பக்கத்துல உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு அதை கேட்டா வேற சிரிப்பா வருது. நான் அதெல்லாம் அவ்வளவு நேரம் கவனிக்கல அவங்க பேசுனத. சிரிச்சுக்கிட்டே இருந்தான். எதுக்கு சிரிக்கிறா? ப்ரோ பக்கத்துல சிரிக்கிறாங்களா அதை கேளுங்கண்ணா. கேட்டோட எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. இதே மாதிரி நானும் சயின்ஸ் இது கூட இதுக்கு தான் ப்ரோ நான் வரதே இல்லை. இருந்த மாட்டேங்குது சில அதுல விளாடலாமா? விட மாட்டாங்க நம்மள உள்ள. ஆனா ஆசைரா அது. எனக்கும் ஆசை ப்ரோ. அது விடவே மாட்டாங்க ப்ரோ. சின்ன வயசுல எல்லாம் இல்லடா. விடவே மாட்டாங்க. இருந்திருக்கும் நம்ம ஊர்ல கிடையாது. நம்ம ஊர்ல இருந்திருக்கு. கிடையாது. ஓ செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். மசாஜ் சென்டர் இப்படி இப்படின்னா ஹாப்பி எண்டிங். ஆனா வேற லெவல்ல இருந்துச்சு ஒத்துல ரைட்ஸ் எல்லாமே. நமக்கு இங்க திருச்சியில இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸ்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணணும். பெரிய பெரிய தீம் பார்க்ஸ் இது எல்லாமே நம்ம போவோம். பட் இதெல்லாம் வந்து நமக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தான் வரும். இது இந்த சர்க்கஸ் எல்லாமே மொத்தம் வந்து ஒரு 5-6 ரைடு இருக்கு. மேக்ஸிமம் வந்து 100 ரூபா தான். 80 ரூபாய்க்கு இருக்கு. 100 ரூபாய்க்கு 100 ரூபா தான் மேக்ஸிமம். ஜெயிண்ட் வீலு இந்த மாதிரி ஒரு சில பெருசுலாம் 100 ரூபா. மற்ற சின்ன பசங்க விளையாடுறதுலாம் 80 ரூபாய்க்கு இருக்கு. நல்லா கொடுத்த காசுக்கு ஒருத்தா செம்ம ஜாலியா நாக்கு தள்ள சிரிச்சுட்டு பயிரெல்லாம் வலிக்குது சிரிச்சு. நம்ம வந்து என்ஜாய் பண்றோமோ இல்லையோ, பக்கத்துல இருக்க என்ஜாய் பண்றதை பார்த்தே நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. நிறைய ரைட்ஸ் கொடுக்காம கொஞ்சம் ரைட்ஸ்னால அது நல்லா ஒர்த்தான ரைடா இருக்கு. இப்படியே போனா இடம் யாராவது வருவாங்கடா பக்கத்துல விடா. கேமரா வாங்குறா போன் பேசிட்டு அப்படியே போட்டு போயிடுவான்டா. என்னது